Welcome to the Financial Management class. I am Dr. K. Vijay Suganti, Assistant Professor, Department of Commerce, KCS Kasinadar College of Arts and Science. In this video, I am going to explain the role and functions of Finance Manager. Who is Finance Manager? A person who is head of the finance department and deals with finance related activities may be called Finance Manager. His decisions and actions directly affect the profitability, growth and goodwill of the firm. ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கும் அவற்றை செயல்படுத்துவதற்கும் உரிய அதிகாரம் கொண்டவர் ஃபினான்ஸ் மேனேஜர், அதாவது நிதி மேலாளர். ஒரு ஃபினான்ஸ் மேனேஜரோட முடிவுகளையும் செயல்பாடுகளையும் பொறுத்தே அந்த நிறுவனத்தோட லாபம், வளர்ச்சி, நற்பெயர் இவை தீர்மானம் செய்யப்படுகிறது. What are the role and functions of finance manager? Forecasting financial requirements, financing decision, investment decision, dividend decision, supply of funds to all parts of the organization, understanding capital markets, evaluating financial performance. Forecasting financial requirements is the first and foremost function of finance manager. Business firms require funds for purchase of fixed assets, meeting working capital requirements, and modernization and expansion of business. Finance manager must estimate its fixed capital needs and working capital needs. If not, the company will become overcapitalized or undercapitalized. Estimations have to be made in an adequate manner which increases earning capacity of enterprise. ஃபினான்ஸ் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபண்டு தேவை அப்படின்றத பிளான் பண்ணுறது ஒரு ஃபினான்ஸ் மேனேஜரோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் எதுக்கெல்லாம் ஃபண்டு தேவை? ஃபிக்ஸட் அசட்ஸ், அதாவது லேண்ட், பில்டிங், மிஷினரி. இந்த ஃபிக்ஸட் அசட்ஸ்லாம் இருந்தால் தான் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸ் வாங்க பணம் தேவை. ஒரு கம்பெனிக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களோட வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு பணம் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ண அதற்குரிய மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு பணம் தேவை. தொழிலாளிகளுக்கு கூலி தருவதற்கு பணம் தேவை. ஸோ இது போன்ற தினசரி நிதி தேவைகள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் உண்டு. அவற்றை ப்ராப்பரா திட்டமிடுவது நிதி மேலாளரோட பணி. ஒரு கம்பெனி அவங்களோட பிசினஸ பெரிய அளவுல செயல்படுத்த திட்டமிட்டால் அதற்கும் நிதி தேவை. இது போல நிதி தேவைகள் என்னென்ன அப்படின்றத சரியாக திட்டமிடுவது நிதி மேலாளரின் பணி. Finance decision. Once the requirement of funds has been estimated, the finance manager has to take decision regarding various sources from where these funds would be raised. He has to decide the type of source, that is, whether internal source or external source, the period of finance, long-term finance or short-term finance, and cost of financing. பிசினஸ்க்கு எவ்வளவு நிதி தேவை அப்படின்றத திட்டமிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் நிதியை எப்படியெல்லாம் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவை எடுக்கணும். அதாவது யார்கிட்ட இருந்து பணத்தை பெறுவது, இன்டர்னல் சோர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். இன்டர்னல் சோர்ஸ் அப்படின்றது பிசினஸ்ல ஏற்கனவே இருக்கிற ரிசர்வ் அப்படின்றது தான் இன்டர்னல் சோர்ஸ். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், நிதி நிறுவனங்கள், இவங்க யார்கிட்ட இருந்து நம்ம கேபிட்டல் ரைஸ் பண்ண போறோம் அண்ட் இதுக்காக எந்தெந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம், அதாவது டிபென்ச்சர்ஸா, ஷேர்ஸா, என்ன யூஸ் பண்ண போறோம், இந்த முடிவுகள் எல்லாமே ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இது தவிர இந்த கேபிட்டலுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றதையும் முடிவு செய்யறது ஒரு ஃபினான்ஸ் மேனேஜரோட முக்கியமான பணி. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். After having procured funds from different sources, the finance manager has to take investment decision. Investment decisions include
Investment in fixed assets. Investment in current assets are also a part of investment decisions called working capital decision. பிசினஸ்க்கு தேவையான பணம் கையில வந்தாச்சு. ஒரு நிதி மேலாளரோட அடுத்த டிசிஷன் பணத்தை பிக்சட் அசெட்ல முதலீடு செய்வது, கரண்ட் அசெட்ல முதலீடு செய்வது தொடர்பானதா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிசினஸ்க்கு மிஷினரி வாங்க முடிவெடுக்கும் போது கண்டிப்பா மிஷினரி வேற வேற விலைகள்ல கிடைக்கும். அதே போல அதோட பயன்பாடுகள்லயுமே வித்தியாசம் இருக்கும். ஸோ எந்த மிஷினரியை வாங்கினா கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படின்ற முடிவு எடுக்கிறது நிதி மேலாளரோட பணி. The next function of finance manager is dividend decision. He has to take decisions with regard to the net profit distribution. That is, whether to distribute the profit to satisfy shareholders or to retain the profit to finance for future growth of the business. டிவிடெண்ட் டிசிஷன் என்றால் ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்கறது. ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கலாம். அதே போல் ப்ராஃபிட்டை பிஸ்னஸ் வளர்ச்சிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளவு ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்க போகிறோம், எவ்வளவு ப்ராஃபிட்டை பிஸ்னஸோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டிசிஷன் எடுக்க வேண்டியது ஒரு நிதி மேலாளரோட பணி. சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் to all parts of the organization. The finance manager has also to ensure that all sections, that is branches, departments of the organization are supplied with adequate funds. ஒரு business organizationல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செயல்படுறதுக்கு ஃபினான்ஸ் கண்டிப்பா தேவை. அதே போல ஒரு பிசினஸ்க்கு பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிளைகள் வேறு வேறு இடங்கள்ல இருக்கும். அவங்களோட செயல்பாட்டுக்கும் ஃபினான்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனோட டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பிரான்ச்சஸ்க்கும் தேவையான ஃபினான்ஸ் எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறது நிதி மேலாளரோட வேலை. அண்டர்ஸ்டாண்டிங் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். ஷேர்ஸ் ஆஃப் எ கம்பெனி ஆர் ட்ரேடட் ஆன் stock exchange and there is a continuous sale and purchase of securities. Hence, a clear understanding of capital market is an important function of an financial manager. Capital markets எப்படி செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதும் ஒரு நிதி மேலாளரோட கடமை. ஏன்னா கேபிட்டல் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியோட ஷேர் விற்கப்படுவது, வாங்கப்படுவது என்ற செயல் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்று. ஒரு கம்பெனி சிறந்த முறையில செயல்பட்டா மட்டுமே அதோட ஷேரோட விலை கேபிட்டல் மார்க்கெட்ல அதிக விலைக்கு விற்கப்படும். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ல ஏன் ஷேரோட விலை அதிகமாகுது, கம்மியாகுது அப்படின்ற புரிதல் இருந்தா மட்டும்தான் ஒரு ஃபினான்ஸ் மேனேஜரால பிசினஸ்ல சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். Evaluation of financial performance. The finance manager has to check the financial performance of the company. It must be done regularly. The finance manager must compare the financial performance of the company with the established standards. He must find ways for improving the financial performance of the company. Evaluation of financial performance என்றால் நிதிநிலை செயல்பாட்டை அறிந்து கொள்ளுதல். ஒரு ஆர்கனைசேஷன் எவ்வளவு சிறப்பா செயல்படுது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கு டார்கெட்டட் சேல்ஸ் 10,000 அண்ட் அவங்களோட ஆக்சுவல் சேல்ஸ் 12,000. ஸோ டார்கெட்டட் சேல்ஸையும் ஆக்சுவல் சேல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பெனி எவ்வளவு சிறப்பா செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். Another good example for financial performance is return on investment system. எவ்வளவு முதலீட்டுக்கு எவ்வளவு லாபம் கிடைத்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ROI சிஸ்டம். ஸோ கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை செக் பண்றது மூலமா ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர் ஃபியூச்சர்ல எப்படி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுகளை எடுக்க முடியும்.
ஒரு ஆர்கனைசேஷனோட வெற்றிக்கும் தோல்விக்கும் கண்டிப்பா ஒரு ஃபினான்ஸ் மேனேஜரோட முடிவுகளும் செயல்பாடுகளும் காரணமா இருக்கும். I hope you understand the role and functions of finance manager. Thank you.